திருச்சிற்றம்பலம். வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்துகர மூன்று வழி நாள்வா யானை முகனைப் பிறவி அஞ்சலி செய்திருப்பான். திருச்சிற்றம்பலம். நாங்க காஞ்சிபுரம் படலத்துல இன்றைக்கு சனத்குமார முனிவர் யோகு செய்திருத்தல் அது பற்றி படிக்க வரோம். பமர் இணை நகர் பொறு பாங்கற் பொங்கொழி மடங்களே ஒன்று பற்பல மடங்கள் சூழ வீற்றிருக்கும் பெருசென தவள நீட்டு ஒளியின் அற்புத கோலத்து அறிஞர் சூழ்ந்தேத்த அருட்சனற்குமார மாமுனிவன் நெற்பணி பெருமான் சரணுள திருத்தியோகு செய்து இருக்கு. நாளொரு நாள் அழகும் பொலிவும் அமைந்த இப்பிரம நகர்கொருப்புடையிலே விளங்கும் ஒளியையுடைய ஆண் சிங்கம் ஒன்று மிகப்பல சிங்கங்கள் மருங்கு சூழ நிகரின்றி இருக்கும் தன்மை போல வெண் திருநீற்று ஒளியால் சிவஞான கோலத்தையுடைய யோகியர்கள் சூழ்ந்து துதிக்க திருவருளையுடைய சனத்குமார முனிவர் எலும்பை அணிகலனாக கொண்ட பெருமானுடைய திருவடிகளை உள்ளத்துட்கொண்டு சிவயோகம் செய்து வரும் நாட்களில் ஓர் நாள் வைகரை எழுந்து கங்கை நீராடி வானவர் முனிவர் தென்புலத்தார் செய்கடன் உவப்பத்து தென்புனல் இறைத்து நியாசமுன் தியானமும் ஆற்றி பொய்களை விரசையங்கியின் விதியாற்பூத்த நீரங்கையினெடுத்து நைகரந்தீர்ந்த அன்பொடு நியாச நடைபெறு தியானம் உண்ணாக. அதை வாசிங்க, உங்களுக்கு விடிய காலையில் அதை வாசிங்க. விடிய காலையில் எழுந்து கங்கை நீரில் மூழ்கி தேவர்களும் முனிவர்களும் பிதிர்களும் செய்யத்தக்க கடற்பாட்டினை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுற தெளிய நீரை அருகிய தந்து அங்க நியாசம் கார நியாசங்களை தியானத்தையும் செய்து உண்மை வாய்ந்த விரச ஓம விதியினால் மலர்ந்த திரு நீற்றினை அங்கையில் மகிழ்ச்சி கூடிய அன்புடன் ஒரு வகை அவ்விருவகை நியாய முறையின் வழியுள்ள தியான முறை முதலான அவ்விரு நியாசன்றது அந்த கை கழுவுறது, அங்க கர நியாசம், அது முதலாக நியாச முறையின் வழியுள்ள தியான முதலாக பஞ்ச பிரமதந்திரத்தால் அங்கி ஒன்றடக்கத்தான் முடிவில் சாபால மனுக்களேலாட்டான் மூவிரண்ட தர்வ மந்திரத்தால் வடிவுறும் இடக்க வைத்து முன்முக்கால் மந்திரித்திறத்தினால் குலைத்து கடிகளு சென்னி முதல் அடிகாரம் பிரமமோர் ஐந்தையும் களறி முறையாயுள்ள பஞ்ச பிரம மந்திரத்தாலும் அங்கி என்பதை முதலில் உள்ள திருமந்திரத்தாலும் அழிவில்லாத சரபால முனிவர் தொகுத்த மந்திரங்கள் 7ஆலும் அதர்வ வேத மந்திரங்கள் 60ஆலும் முன்பு அழகிய இடக்கரத்தால் வைத்து 3 முறை மந்திரங்களை ஓதி நீராட்குலைத்து விளக்கம் அமைந்த தலை முதல் முழங்கால் காரம் அந்த பஞ்சபிரம மந்திரங்களையும் திருத்தமாக கூறி நிறை உத்தூளனம் செய்து வெண் திரியம்பகங்களால் நிகழ்த்தும் அஞ்செழுத்தாள் ஆறலின் ஆசமித்து பின்னரும் திரியாவுடன் திரியம்பகமெனுவான் முறையின் நெஞ்செழுத்தாள் புண்டர 3ம் உச்சுடர் முக்குணம் மும்மை மறைகள் மூவுலகு முன்னிறம் முத்தி வடிவெனச் சிந்தையிற்கண்டு குறையற நிறைவுபட நீர்விடாது பொடியாகி பூசி பின்னர் திரியம்பக மந்திரத்தாலும் செயற்படும் அஞ்செழுத்தாலும் நீர் கொண்டு ஆசமனம் செய்து மேலும் திரியாயுஷ மந்திரத்தாலும் திரியம்பக மந்திரத்தாலும் முறைப்படி பஞ்சாக்கரத்தாலும் புண்டரம் 3னையும் மூவகை
புண்டரம் மூன்றினையும் மூகை பொருள்களின் வடிவமாக உளத்துட்கொண்டு முச்சுடர் சந்திர சூரிய அக்கினிகள் முக்குணம் சாத்வீகன் ராசதம் தாமதம் முன்னிறம் வெண்மை மஞ்சள் செம்மை முத்தி அகவெனீசியம் தட்சணாக்கினியம் காருகபத்தியம் ஐந்து மூவிடத்தும் அழகுற அணிந்தாங்கு அருக்கற்கு சந்தி நீருதவி இந்திர திசையை நோக்கு மூகேனம் எய்தி நல்லாதனத்து பந்தமில் சுகம் சேர் இருக்கையனாகி பஞ்சபூதத்தை ஒன்றொன்றின் உந்துற ஒடுக்கி ஆவிய பிரமதந்திரத்தில் ஒடுக்கிய பின்னர் 15 இடத்தினும் பொலிவு பெற அணிந்து அப்பொழுது சூரியனுக்கு அறிக்கியம் கொடுத்து கீழ்த்திசையை நோக்கி மௌனமாயிருந்து நல்லாசனத்தின் மேல் பந்தத்தினின்று நீங்கிய சுகாசனத்திலிருந்து நில முதலிய ஐம்பூதங்களை முறையே ஒன்றில் ஒடுக்கி பிராண வாயுவை பிரமதந்திரத்தில் ஒடுக்கிய பின்பு ஒன்றினொன்றொடுக்கல் பிரிதிவியை அப்பினும் ஒடுங்க அப்புவை தேய்வினும் இதனை வாயுவினும் மூன்றினையும் தன்னுள் ஒடுக்கிய வாயுவை ஆகாயத்திலும் ஒடுக்குதல் பிரமதந்திரம் பிரமத்தை அடைதற்கு காரணமான உச்சித்துவாரம். பாதக குளிசி புலையுடல் தொடக்கை பவன பீசத்தினால் உணக்கி போதர வன்னி பீசத்தால் வேவ பொடித்தது வாரி பீசத்தால் சீதமா நினைத்து தரணி பீசத்தால் திரட்டியே உறுப்பெலாம் பகுத்து மேதக சக்தி பீசத்தால் நிறைத்து மேயவின் விதி உளி உயிரை பெரும் பாவங்களுக்கு பாத்திரமாகிய இழிந்த பந்தமாகிய உடலை வாயு பீசாட்சரத்தினால் உலர்த்தி மீள ஆக்கினேய மந்திரத்தால் வேவ நீராக்கி அதனை வாருண பீசாட்சரத்தால் குளிர நினைத்து பிரிதிவி பீச மந்திரத்தால் ஒரு சேர திரட்டி மேன்மை பொருந்தி சக்தி பீசாட்சரத்தால் சிர முதலாய வெவ்வேறு உறுப்பெல்லாம் பகுத்து நிறைவித்து மேவியவின் விதிவழி உயிரை பாவனையால் அழித்து ஆக்குதல் இருவினைகளுக்கு பாத்திரமாய் தத்துவ தாத்விய உடம்பை பாவனையால் அழித்து அருள் வடிவான மீளவும் அமைத்தல் பூத சுத்தி என்பது. வஞ்ச வினை கொள்கலனாம் உடம்பை, அதாவது திருவிளையாடல். ஆசுதா உடம்பின் முன்பு போலிருத்தி அங்கன் ஆதார வங்கயத்து தேசுறும் வண்ண ரூபியாய் நிறைந்த தேவியை முறைவளாதமைத்து பேசிறு 10,600 உயிர்ப்பினை பிரித்த சபையினான் மாசாரும் ஆணை முகப்பிரான் முதலோர் மகிழ்வுறும் பாடியவர் குதவி சுத்தி செய்ய பெற்ற உடம்பில் முன்போல நிலைபெறச் செய்து அவ்வுடம்பில் மூலாதார முதலிய 6 ஆதார தானமாய தாமரை மலர்களில் விளக்கம் அமைந்த எழுத்து வடிவாய் நிறைந்த காயத்ரி தேவி முறை வலுவாமல் நிறுவி சொல்லும் 21,600 சுவாசங்களை அம்ச மந்திரத்தால் பிரித்து குற்றமற்ற விநாயக கடவுள் முதலியோர் மகிழ அவருக்கு அவற்றை நிவேதித்து 6 ஆதாரம் ஆவன மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசுத்தி ஆக்கினை என்பன. இதை முறையே 4, 6, 10, 12, 16 2 இதழ்களால் இப்ப மூலாதாரம் 4, சுவாதிட்டானம் 6, மணிப்பூரகம் 10, அநாதகம் 12, விசுத்தி 16 மலருடைய இதழ் ஒன்றுக்கு எழுத்தொன்றாக 50 எழுத்துக்களின் அமைந்த மந்திர வடிவம் கொண்டன ஆகும். அகர முதலென உரை செய் 51 திருப்புவாள். ஆவியா மிலிங்க தந்தரியாக அர்ச்சனை விதியுளியாற்றி மேவிய பின்னர்
ஆவியாமிலிங்கத்தந்தரியாக அர்ச்சனை விதியுளியாற்றி மேவிய பின்னர் புறத்தினும் சென்னி முகமுதல் விழுப்புறப்பெல்லாம் தேவியை அம்பானெழுத்திருவான செல்வியை நலம் பெற அமைத்து பாவுறும் பிராண யாமங்கள் முறையிற் செய்து பின் பருதிகரனளவும் ஆன்மாவாகிய லிங்கத்தில் அகப்பூசையாகிய ஆன்மாவாகிய லிங்கத்தில் அகப்பூசையாகிய அர்ச்சனையை நூல் விதித்தபடி நிகழ்த்தி பின்பு புறத்திலும் தலை கண் காது முதலிய உறுப்புகளில் தேவியும் ஆகார முதலாகிய 57 வடிவான செல்வியுமாய காயத்ரி சக்தியை தாங்கருதிய நன்மை கைகூட அமைத்து பரவினிக்கும் பிராணனை 16 முறை தடுத்தல் விடுத்தலை செய்து பின்னர் சூரியோதம் வரையிலும் அருமறை காயத்திரி பெருமெனுவை 1008 கணித்து கருதிய யோக சித்தியின் பொருட்டு கணேசனை முன்பு பூசித்து பருதி மண்டிலத்தும் தண்டிலந்தனினும் பகர்தரும் இலிங்க மூர்த்தியினும் மருவும் மங்குட்ட ரூபியாஞ்சிவனை வரன்முறை அர்ச்சனை புரிந்து வேதத்துச் சிறந்த காயத்ரி ஆகிய அரிய பெரிய மந்திரத்தை 1008 முறை உருவேற்றி தாங்கரிய சிவயோகம் சித்தியாதற் பொருட்டு முன்பு விநாயக பெருமானை பூசை செய்து சூரிய மண்டலத்தினும் வேள்வியினும் ஓதப்பெறும் இலிங்க வடிவினும் பொருந்திய பெருவிரல் அளவு வடிவின் விளங்கும் சேருமானை வழி வழியாக வருகின்ற விளக்காற்றில் பூசனை விரும்பி செய்து யோகினை கூடி தன்னுடைய இதயத்தீசமென்று உரைக்கும் 8 இதழும் சேகரும் வைராக்கியமெனும் பொருட்டு செப்புவாமாதிகேசரமும் ஆகிய கமலம் ஆவியாயமத்தலர்தரக் கண்டு மற்றதன் மேல் ஏகன்மமும் மூர்த்தியாகி முக்குணங்கட்கிறைவன் மும்மண்டில ஈசன் யோகத்தை தலைப்பட்டு இறைவனை உடைய இருதயத்தில் அணிமா முதலிய 8 ஐஸ்வர்யங்களிலே 8 இதழ்களும் தீர் வைராக்கியமே பொகுட்டும் எடுத்து பேசப்படும் வாமை முதலிய சக்திகளே மகரந்தமும் ஆகிய தாமரையை பிரணாயாமத்திலே கீழ் நோக்கி உள்ள தாமரை மேல் நோக்கி மலரக் கண்டு அத்தாமரையின் மேல் தியானிக்கப்படும் இறைவன் ஏகனாய் மும்மூர்த்தியாய் முக்குணங்களும் மும்மண்டலத்துக்கு மீசனமாகிய வாமாதி வாமை சேட்டை இரவுத்திரி காளி கலவிகரணி பலவிகரணி பலப்பிரமதனி சர்வபூதமணி என்பன ஆவி ஆமாயாம் பிராணாயாமம் ஆயாமம் தடுத்தல் முக்கணன் புட்டி வருத்தனன் நீல பொன்மையன் முதிர்கரைமிடற்றன் தக்க ஈசானன் வன்னிரேகா நற்சத்தியன் அருவினன் உருவன் முக்க சீர்புருடன் விச்சுவ ரூபன் பொருட்டுத்தன் சிவன் புருகூதன் வைக்கும் மெச்சத்து பராபரம் பெறமான் மாமகத்துயர் பெற பிரமம் முக்கண்களை உடையவனும் அடியவர் ஆற்றலை மிகிப்பவனும் மங்கை பங்கனாகிய வடிவில் நீலமும் பொன்னிறமும் செம்பாதியாய் நீல பொன்மையனும் திருநீல கண்டனும் தக்க ஐஸ்வர்யமுடையவனும் அக்கினிமயமான விந்துவை உடையவனும் சிச்சத்தியனும் அருவனும் உருவனும் அருவுருவனும் சிறப்புடை பௌருஷனும் உலக வடிவினனும் உயிர்களால் துதிக்கப்படுவனும் சிவனும் முன் அழைக்கப்படுவனும் மெச்சத்துவும் மேலதற்கும் மேலது யார் நிற்கிறது படி என்று எடுத்துரைக்கும் பெயர்களின் பொருளாய் இயம்பெறும் பரவொளி நாப்பண் நின்ற பேரொளியின் பிளம்பினை இணைய சக்தியினோடு நேர் நோக்கி ஒன்று தன் உயிரை அப்பெரும் ஒன்றுவித்திருவரும் பிறந்து மன்றயோகத்தின் அசைவர இருந்தான் மறையவன் ஈன்றருள் மதலை
இது பாட்டு நான் அப்படி வேதாகமங்கள் ஆங்காங்கு எடுத்துரைக்கும் பெயர் நடுவன் என்ற பெரிய ஒளியின் திரட்சையை பரம ஆகாச சக்தியால் நேரே நோக்கி ஒன்றற்குரிமையுடைய தன் அறிவை அப்பெரும் பொருளாக்கிய இறைவனோடு ஒன்றுபடுத்தி அதுதான் என்னும் வேற்றுமையுற்று பிரமன் புதல்வராகிய சனத்குமார முனிவர் யோகத்திற் சலிப்பின்றி தெளிய இருந்தனர். சிவகுமாரன் திருவிழா, சிவபெருமான் திருவிழா. அங்கவன் அவ்வார் அறி யோகத்தின் ஆனந்த பரவசனாகி ஓங்கு பேரறிவின் விழித்தனன் உறங்கு மேல்வையின் உம்பர்தம் பெருமான் மாங்குயிற் கிளவி மலை மகளோடு மலர்தலை உலகு காத்து அளிப்பான் வீங்கிய கருணை உற்றளத் தரும வெள்ளிடை ஊர்தி மேல் கொண்டு அவ்விடத்து அச்சனற்குமார முனிவர் அவ்வியல்பின் செய்தற்கரிய சிவயோகத்தால் ஆனந்த பரவசமுடையவராகி ஓங்கி பேரறிவாகிய இறைவனிடத்து கலந்து சாக்கிராதித நிலையில் இருக்கும் காலத்தில் தேவர்கள் பெருமான் மாமரத்தில் வதியும் குயிலிசை போலும் சொற்களை உடைய இமிய வல்லியோடும் விரிந்த உலக காத்தருள பெருங்கருணை பெருக்கெடுக்க அறவடிவாகிய வெள்ளை விடை வாரன். இது ராணியக்காக சொன்னா அதற்கு விளங்காது. இருக்கும் காலத்தில் தேவர்கள் பெருமான் மாமரத்தில் வதியும் குயிலிசை போலும் சொற்களை உடைய இமயவல்லியோடும் விரிந்த உலகை காத்தருள பெருங்கருணை பெருக்கெடுப்ப அறவடிவாகிய வெள்ளை விடை இவர்ந்து. இன்னைக்கு சிவபெருமான் திருவிழாண்டு வந்தது ஒரு சந்தோஷமா இருக்குல்ல இந்த பிரதோஷத்துல ஆண்டு. உரகர் கந்தருவர் இராக்கதர் சித்தர் யோகிகள் ஆகி இது பாட்டு என்ன நம்பர் போட்டிருக்கல்ல. உரகர் கந்தருவர் இராக்கதர் சித்தர் யோகிகள் ஆசைகாப்பாளர் நிறைமணி மோலி பாதுகை வெருட நிகழும் மாகாவுடன் விரிபுகள் ஏனை வீணை வல்லவரும் வெறுவடுத்தோதிய யாழ் தடவ இரு சுவிசும்பகத்தின் இனிதெழுந்தருளி உலகினன் என்னை ஆளுடையான். நாகர் கந்தர்வர் இராக்கதர் சித்தர் யோகிகள் இந்திரன் முதலிய எண் திசை காவல் செய்பவர் தம் மணிமுடிகள் பெருமானுடைய பாதுகைகளை வணங்குதலால் தீண்டவும் நிகழும் ஆகவும் நிகழுமாகவும் ஊகும் பாவிய புகழையுடைய ஏனை வீணை வெல்லவராகிய கந்தருவரும் வெற்றிகளை எடுத்தோதி யாழ் வாசிப்பவரும் பெரிய கரிய விண்ணிலினிதாக எழுந்தருளியுலா பொருந்தருளினான் என்னை ஆளாக உடையான். அது சனத்குமாரன் யோகினில் வைத்த கருத்தினால் அறிந்திலனாயி கதுமென இருக்க ஏழமை கண்டம்மான் கருணை கூர்ந்து உமையவளோடு விதுவணி சடிலத்து எம்மையே உளத்தின் விளைதர இருத்தி மற்றம்பாட் பொதுவர ஒருக்கு மெனத்தினன் என்னாட் புரிவடும் கோயில் புக்கனலால் இறைவன் திருவிழா கொண்டமையை சனத்குமார முனிவர் யோகத்தில் சிந்தையை செலுத்தி இருந்தமையால் அறியாராக அதனால் இருக்கை நின்றும் விடைய இளாமையைக் கண்ட எம்பெருமான்
உமையம்மையோடும் கருணைமிக் கூர்ந்து இளம்பிறையச் சடையிடை முடித்த தம்மையே உள்ளத்தில் விரும்ப இருத்தி பிறவற்றிற்கு உரிமை இல்லையாம்படி ஒருவழிப்படுத்திய மனமுடையவரென திருவுளங்கொண்டு கருணையோடும் திருக்கோயிலைச் சேர்ந்தனன். சனத்குமார முனிவர் சாபமேற்ற. சனத்குமார முனிவர் சாபமேற்ற. நந்தியம் பெருமான் நோக்கினன் வெகுண்டு நலமிலா ஒட்டகமே போல் அந்தில் எம்பிரானை கண்டிருந்ததனால் அவ்வுருவாகெனச் சபிக்க சிந்தைகூர் முனியும் ஒட்டகமாகிச் செழுநிலத்து காலை முந்தை ஞான்றையற்று நல்வினை பயனான் முன்னினன் கச்சி மாநகரம். நந்தியாகிய எமது பெருமான் பார்த்து கோபித்து சிறிதும் நலமில்லாத ஒட்டகத்தைப் போல அவ்விடத்தில் எமது பெருமானை பழித்திருந்ததனால் அவ்வொட்டக வடிவம் பெருக என சபித்த அளவிலே வருத்தம் மிக்க சனத்குமாரர் ஒட்டமாகி வளமிக்க நிலவுலகில் திரிகரும் காலத்தில் முன்னால் இயற்றிய நல்வினை பயன் கச்சி மாநகரத்தை அடைந்தனர். வந்து உதவாண்டு வரணுமாக்கும். வந்துதவ கச்சி மாநகரத்தை அடைந்த. பிரமன் பேரரசை என்று வந்திருக்கணுமா தெரியல. பிரமன் கச்ச பேசரை போற்றல் ஆயிடை கச்ச பேச நாமிறைவன் அமர்ந்தருள் கோயிலின் மாடே காயும் அன்பொறியின் உலகலாம் படைக்குங் கருத்தினான் மலரனை புத்தேள் தூய மாதவத்தின் இனிது வீற்றிருக்கும் சூழலின் நணுகுதலோடும் தீய பாபத்தின் ஒட்டக வடிவாஞ்சிறுவனைக் கண்டனன் தாதை மலரை இருக்கையாக உடைய பிரமன் உலகைச் சிருட்டிக்கும் ஆற்றல் பெறும் விருப்படும் காஞ்சியில் கச்ச பேச பெருமான் எழுந்தருளியுள்ள திருக்கோயிலின் சார்பில் ஐம்பொறிகளை அடக்கி புனித மாதவன் செய்யும் இடத்தை ஒட்டகம் நன்னிய அளவிலே இறைவனை கண்டலாத பாதகத்தால் ஒட்டக வடிவாய தன் மகனை கண்டனன். பாவடி நெடுங்கால் திரையெழு தோல் வாய்ப்பழையுடல் பழியுடல் தெளிந்து நீள்களத்தின் யாவரும் இழிக்கும் ஒட்டக யாக்கை இளவலை நோக்கி நின்றந்தோ சேவுயர் கொடியான் அடித்தொழும் தொழும்பாற்று திருவருட்குரியனாம் அவனும் காவன் செய்வோன் மகற்றிது வந்தெடுத்தது வாரென எண்ணி பரந்த அடியையும் நீண்ட காலையும் திரைந்தெழுந்த தோல் வாயையும் நெளிந்து நீண்ட கழுத்தையும் யாவும் பழித்து பேசும் ஒட்டக உடம்பையும் தாங்கிய தம் இளைய மகனை பார்த்து ஐயோ உயர்ந்த இடப கொடியையுடைய இறைவன் திருவடி தொண்டு செய்தற்கு காரணமாகிய திருவருளுக்கு பாத்திரமாம் தன் மகனுக்கு இவ்வுடம்பு வந்து பொருந்தியது ஆவா என் செய்கோ இது எவ்வாறென நினைந்து யோகினை கூடி முன்னிகழ்வனைத்தும் உணர்ந்தனன் அவ்வினை தவிர்ப்பான் ஆகம முறையாட் கச்சபேசன் பாலடைந்து பூசனை செய்தே தடுப்பான் மாகர் போற்றி சைக்கு மிளம்புரை மோலி வல்லலே உலகளித்தளிக்கும் ஏகனே ஆமை உருவளித்தரியை ஆண்டனின் இணையடி போற்றி. யோகத்தில் இருந்து முன்னிகழ்ந்த செயல் முற்றவும் அறிந்து தன் மகனுக்கு நேர்ந்த தீவினை தீரும் பொருட்டு
பேச பெருமானை அடுத்து ஆகம முறப்படி பூசை செய்து போற்றும் பிரமன் விண்ணவர் துதி செய்யும் பிறையை அணிந்த சடாமுடி பிணைந்த வள்ளலே, உலகை தந்து காத்து ஒடுக்கும் ஒருவனே, திருமால் கொண்ட ஆமை வடிவை அழித்து அத்திருமாலை அடிமை கொண்ட நின் திருவடிகளுக்கு வணக்கம். மாகம் அண்டாகாயம் செய்குவேன். காசிகேதாரம்புக்கரங்குருக்கே திரங்கடி நைமிக சங்களினும் ஓசைகள் காஞ்சி அதிகமன்றுரைப்ப துரைப்பிரமாணமொன்றென்றால் ஈசனே நீயும் உமையுமே அல்லால் இந்நகர் படைத்தவரில்லையே, தேசுரையானே கண்ணுறங் கண்டு தெளிந்ததாம் இந்த ஊழியினும். காசி கேதாரம் புட்கரம் குருக்கேத்திரம் விளக்கமுடைய நைவீசவனமாகிய இவைகளிலும் புகழ் அமைந்த காஞ்சிபுரமே மிக்கது என்று கூறுவது ஆகம பிரமாணமும் ஆகும். மேலும் ஈசனே, இந்நகரம் நீயும் உமையையுமே சிருட்டித்தது. இந்நகரம் பிறரால் படைக்கப்பட்டதன்று. ஒவ்வொரு கற்ப முடிவினும் யான் நேரிற் கண்டு தெளிந்ததிது. ஆகம அளவையின் வலியுடைத்து காட்சி சுடலை சேர்வது சொற்பிரமாணமே. திருநாவுக்கரசரெனவும் ஆகம அளவையால் உணர்த்தல் வேண்டா, காட்சி அளவை தன்னானே உணரப்படும். திருக்குறள் பரிமேல திருக்குறள்ல 37வது பாட்டு பரிமேல உரையனவும் நினைவு. திருநாவுக்கரசர் ஆகம அளவை வலியுறுத்த காட்சி சுடலை சேர்வது சொற்புறமானமே என்ற அவற்ற பாட்டுல எங்கேயோ வருது. இது ஆழமோனத்தை வேண்டா காட்சின்றது திருக்குறள்ல வருது. புரி நின்னருளால் உயர்ந்தவர் அநேகர் புறவு பூண்டட்டுரு வெடுத்தோய் வரிவிழி உமையால் மணந்த பேரின்ப வடிவமே, இடும்பை நோயறுக்குங் கருணை வாருதியே, இறங்கிடாகமக்கு களை கண்ணி என்று வேறில்லை என்றிரு கணீர் சொரியனுக்கு நெக்குருகி ஏத்தினான் நாத்தளும் வேற. உயிர்களை காத்தற் பொருட்டு எண்வடிவு கொண்டோனே, வடி அமைந்த கண்களையுடைய உமையம்மையோடு கலந்த பேரின்ப வடிவே, பிறவி துன்பமாகிய நோயை அறுக்கும் கருணைக் கடலே, விருப்பத்தக்க உனது கருணையால் உயர்ந்தவர் பலர். எமக்கு பற்றுக்கோடு நீயே அன்றி வேறில்லையாதலால் இறங்கி அருளா என்று இரு கண்களும் அன்பினீர் பெருகவன் நாத்தளும் வேறவும் நெகிழ்ந்து துதித்தான் பிரமன். இறைவனின் எண்வடிவை புண்ணிய கோடீசப்படலம் 16ஆம் என்ன எண்வடிவு இறைவன் பஞ்சபூதங்களும் சூரியன் சந்திரன் ஆன்மா, அதான் அந்த 8 எண்வடிவு. இதுல வந்ததில்லை பாட்டுல அங்க வந்தது, அங்கேயோ வடிவம் என்று பாதிச்சனா இன்ப வடிவமே புரியு நின்னருளால் உயர்ந்தவரேகர் புறவு பூண்டு எட்டுரு வெடுத்தோய் என்று வந்தது. சொல்லியிருக்கும் மேல 8 வடிவடு கச்சபேசர் காட்சி கொடுத்தல். அறுசீரடி ஆசிரிய விருத்தம். திசை மாமுகன் வாழ்த்தொலி அஞ்சவியிற் சென்றேறலும் ஆரருள் உண்டுதலான். என்ன அறுசீரடி ஆசிரிய விருத்தம் என்றா என்ன சொல்லும் பாபம்? நீங்கள் தான் அறு கண்டா என்ன? ஆறு. இந்த திசை மாமுகன் உண்டு, வாழ்த்தொலி 2, அஞ்சவீட் 3. அப்ப இது முதலாவது வரியில இந்த 3ம் வரும். இல்லாட்டி 4 மேல நிற்கும் பாட்டுல. திசை மாமுகன் வாழ்த்தொலி அஞ்சவீட் 3 சென்றருள் 4 ஏரருள் 5 உந்துதலான் 6. இப்ப இந்த 6 சீரும் ஒரு வசனம்.
ஓகே. திசை மாமுகன் வாழ்த்தொழி அஞ்சவியிற் சென்றேறலும் ஆரருள் உந்துதலான் என்றது ஒரு வசனம். பிறகுதான் விசைவானவர் பூதகணம் புடையின் விடைய பெருமான் எதிர் முடைய பெருமான் எதிர் நின்று அருள். அது ரெண்டு, அது அப்படி, அதுதான் அந்த அரசியல். இல்லாட்டி 4 சீர், இல்லாட்டி 3 சீர், இல்லாட்டி 5 சீர், 7 சீர் ரெண்டு பேரும். திசை மாமுனிகன் வாழ்த்தொழி அஞ்சவியிற் சென்றோரலும் ஆரருள் உந்துதலான் மிசைவானவர் பூதகணம் புடையின் மிடைய பெருமான் எதிர் நின்றருளி பசையீதர வேட்டவரம் தருகேம் மைந்தா உரை செய்கென வாய்மலர இசை பாடினன் நோகை தொழும்புட நின்றிது கூறுதலுற்றனன் வேதியனே. நான்முகன் வாழ்த்தொழி திருச்செவியுட் சென்ற அளவே பெறுதற்கரிய திருவருள் தன்னை செலுத்துதலால் ஆகாயத்தில் தேவரும் பூதகணங்களும் மருங்கில் நெருங்கப் பெருமான் எதிர் நின்று குற்றந்தீர நீ விரும்பிய வரத்தை தருவோம் மைந்தனே உரை செய்க எனத் திருவாய் மலர்ந்தருளக் கேட்ட பிரமன் இசை பாடினாய் மகிழ்ந்து ததும்ப நின்றதனைக் கூறுவான். நின்றொண்டு வாழாதவன் என் புதல்வன் நீடுந்தவமுற்று செனற்குமரன் முன்றின் சத கோட்டிட நின்னிருதாள் முன்னிச் சிவயோகு முயன்று தவத்து என்றும் பொழுதாயிடை நீ வருதல் உணர்ந்தானலன் நிட்டை கருத்துரலால் அன்றங்கருள் நந்தி சபித்ததனால் அமர் ஒட்டக ஆக்கையனாயினானே. எனக்கு மகனாய் நெடிய தவம் முற்று பெற்ற சனற்குமாரன் நினைக்கும் செய்தொண்டில் பிழைபடாதவனாய் முன்னர் திண்ணிய சத சிருங்கத்தில் நின்னிருதாள்களை நினைந்து சிவயோக முயன்று தவத்தில் மனமொன்றிய போது அங்கு நீ எழுந்த அருள்தலை உணர்ந்திலன். அதற்கு காரணன் நிட்டையில் நிலைத்தமையால் அவிடத்த பொழுது அருளுடைய நந்திபிரான் சாபம் கொடுத்தமையால் பொருந்திய ஒட்டக வடிவினன் ஆனான். பிரமன் நந்திதேவரை வேண்டல் இன்றே இது தீர்ந்தருளென்ன இறந்தே சித்தொழந்தையும் எம்மடியார் நன்றே கொடு செய்தனையாவை அவை நம்மால் விலகாத நான் மறையோய் பொன்றாதிது நந்தி தருப்பதென புரிவுற்றருள் செய்து மறைந்தனால் அன்றே மலராளி தவத்திறனால் அங்குற்றருள் நந்தியை வேண்டுதலும் இப்பொழுதே வடிவினை நீங்கி அருள் செய்க என குறையிருந்து துதித்து தொழ எமது தந்தையும் எம்முடைய அடியவர் நன்றென உட்கொண்டு செய்தன இவையோ அவை நம்மால் விளக்கப் மறைக்குரிய பிரமனே. அதனால் இச்சாபம் அழியாது. நந்தியே அதனை நீக்குவன் என கருணை செய்து மறைந்தனன். அப்பொழுதே பிரமன் தவ தன்மையால் அங்கெழுந்தருளிய நந்தி தேவரை குறையிருப்பவும் அடியவர் பெருமையை அறிவுறுத்தல் ஈசனுக்கிழைத்த குற்றம் தேசிகன் எண்ணித் தீர்க்கும். கிளைத்த குற்றம் தேசிகன் தீர்ப்பதன்றி பேசுவதெவனோ. இது திருவுந்தியார்ல 68 இருக்கு. நந்தி தேவர் கருணை கூறுதல். நந்தி பெருமானும் மகிழ்தலரோய் நங்கச்சபைசன் எதிர்படலால் அந்த பொழுது
அந்த பொழுதுன்புதல் அந்த பொழுது உன் புதல்வன் பெருசாபம் தீர்ந்தது ஆயினும் அன்பர்கள் பால் பந்தித்த பெருங்கருணாகரன் என்பது நாட்டினும் முறை நின் புதல்வன் கந்தப்பொழில் சூழ்வடமேருவின் அங்கண்ணை துக இவ்விரு நீங்குமரோ திருநந்தி தேவரும் மகிழ்ச்சி எய்தி அலரிலுரை பிரமனே நம்முடைய கச்ச பேச பெருமானது திருமுன் எதிர்ப்படுதலால் அப்பொழுதே உன்னுடைய புதல்வன் பெற்ற சாபம் தீர்ந்தது. ஆனாலும் எமது இறைவன் அடியவரெடுத்து பந்தித்த பெரிய கருணைக்கு உறைவிடமானவன் என்பதை நிலைநிறுத்தின. நின்மகன் மணங்கமலும் சோலை சூழ்ந்த வடதிசையில் உள்ள மேரு மலையை அடைவானாக. அவ்விடத்தில் அவ்வடிவன் நீங்கும். நவை தீர்ந்த பின் எம்மருளால் நம்மானக்கனுமாகி நயந்துதவும் சிவந்தீக்கையுற்று விரித்த கலைத்திரள் யாவும் உரி சிவஞானமுணர்ந்தவ மாற்றுவன் என்றருள் செய்தகல அலரோன் அவன் மைந்தனை அன்புறுதன் இவர் விட்டு கணத்தரோடும் புகுவித்திப்பாலருமா தவம் முற்றிய பின் குற்றம் நீங்கிய பின்பு எமது அருளைப் பெற்று இவன் நமது மாணாக்கனாய் நாம் விரும்பியருளும் சிவ தீட்சையைப் பெற்று பல வகைப்பட்டு விரிந்த நூற்றினை எல்லாம் ஆராய்ந்து சிவஞான நூலோதி குற்றத்தினின்று நீங்குவதென்று திருவருள் செய்து நீங்க பிரமன் அவ்விடத்தை தனது புத்திரனை அன்புமிக்க தனது பரவிய கூட்டத்தோடும் மேருவிற் செல்ல விடுத்து அதன் பின் அரிய பெரிய தவத்தை செய்து முடித்த பின் உயர்கட்சியில் ஓங்கு பலாசடியின் உரை கச்சப ஈசன் அருட்கருணை பயில்வுற்று முறைப்படி எவ்வுலகும் பண்டே என நன்கு படைத்தனன் மற்றியல்பின் வடமேருவின் நந்திபிரான் இருக்கு நிலையத்தின் மலர்த்தலை வாழ் அயன் மைந்தனொடுஞ் செல் கணத்தவர பெருமான் அடியேத்தி அம்புவரால் நகரங்கள் எவற்றினும் உயர்ந்த காஞ்சியில் ஓங்கிய முருக்கடியில் எழுந்தருளிய கச்ச பேச பெருமானுடைய திருவருளை பெறுதலால் முறையே எல்லா உலகங்களையும் முன்பு போல நன்றாகச் சிருட்டித்தனன். வடமேருவில் நந்தியம் பெருமான் திருக்கோயிலை சாரச் சென்ற பிரம கணத்தவர் பெருமான் அடியை துதித்து கூறுவார். நந்தி தேவருக்கு சரத்குமார முனிவர் மாணக்கராதல். என்ன இதுதான் எங்க மெரவு அந்த கைலாச மெரவு இதுவள நாங்க சும்மா படிக்க மாட்டோம், இப்படி என்றபடியத்தான் படிக்கிறோம். அப்பா வேதாகமையேயினீர்கள் போய் மேருப்புடை நந்தி முதற்குறவன் பாதாம் புயமேத்தி இம்மைந்தன் அவன் மாணக்கனுமாம்படி சேர்த்திவன் போதீரெனகன்றருள் பெற்றவர் தாம் போகத்தன் அருட்கணின் நொட்டகமாம் கோதார் ஒரு நீத்தொழி பெற்றவனை மாணாக்கன் என்னும்படி கொண்டனே. பிரமன் மேருவின்கண் நீங்கள் போய் நந்தி தேவராகிய ஆசிரியரது திருவடித் தாமரையை வணங்கி இம்மகனை நந்தி தேவர் மாணாக்கனாக்கும்படி அடைவித்து இவ்விடத்து வருவீர் என்று எம்மை கட்டளையிட்டனன்.
என்று கூறி அருள் பெற்று கணத்தவர் போகத் தமது திருவருட்பார்வையால் ஒட்டகமாகிய குற்றம் நிறைந்த வடிவை நீத்து ஒளிவடிவு பெற்ற சனத்குமாரரை யாவரும் தமது மாணாக்கர் என்று கூற முதல் பிரமதேவன் மகனாகிய இவர் சனத்குமாரர் ஒரு ஒட்டகம் முதல் அப்படித்தான் படிச்சு கொண்டு வாரோம். அவருக்கு அந்த ஒட்டகமாகிய குற்றம் நீக்கிறதுக்கு எல்லாம் அவரை அனுப்பி அவரை இது கண்டு இப்ப இந்த மேருமலையில போய் இவர் தேவர் வந்து அவரை மாணாக்கர் ஆக்குறதுக்கு அப்பா சூப்பர். அன்னேன் அவன் வாழ் தீக்கை வழிபாடு ஆற்றி முழுதுணர்ந்து முன்னற்புராணம் நியாய நூல் கரும முதல் நூல் தரும நூல் மன்னுசீக்கையுள் சந்தை வழங்கு முன்பான் வியாகரணம் பன்னும் எண்ணூல் முக்கந்தம் பலவும் முறையின் ஓதின நாள் சனத்குமாரன் திருநந்தி தேவரிடத்து திவர் சீட்சை பெற்று அவர் அருள்வழி நின்று முன்னர் புராணங்கள் முற்றறவும் உணர்ந்தனன். பின்னர் உத்தர மீமாஞ்சையும் முதலாகிய பூர்வ மீமாஞ்சையும் தர்மநூலும் நிலை பெற்ற சிற்சையும் 7 வகைப்பட்ட சந்தையும் 9 வகைப்பட்டு வழங்கும் வியாகரணமும் சொல்லும் சோதிடமும் 3 வகைப்பட்ட கந்தமும் ஏனைய பல நூல்களும் ஆகிய அவற்றையும் முறையாக கற்று ஏயும் கற்ப சூத்திரங்கள் இருக்கும் முதலா நான்மறைகள் ஆயுள் வேதவில் வேதம் அமல்காந்தருவம் மருந்த நூல் பாயவலவும் விதிமுறையாற் பயின்று நந்திப்பிரான் அருள் சேர் தூய முனிவன் பின்னரும் ஒன்றிரந்து வேண்டித் தொழுதுரைப்பான். இவைகளோடு அமைந்த கற்ப சூத்திரங்களும் இருக்கு முதலிய 4 வேதங்களும் ஆயுள் வேதமும் நிறைந்த வில்வித்தையும் இசை நூலும் தருக்க நூலும் ஆகிய பரந்த பல நூல்களையும் நூலின் விதித்தபடி பயின்று நந்தி தேவரது திருவடிகளை அடைந்த களங்கமில்லாத சனத்குமார முனிவர் பின்னும் ஒரு பொருளை குறையிறந்து வணங்கி கூறுவார். சனத்குமார முனிவர் வேண்டுகோள். உண்புடை கல்வி எல்லாம் உணர்ந்தனன் அவைகள் எங்கும் இன்புடைச் சிவப்பேறென்றே முத்தி என்று எம்புமெந்தாய் புன்புலை உடம்பு நீங்கிப் பரவலிப் பொருளைக் கூடும் என்புடைப் பசுவே அன்றே சிவனியல் பதனைச் சேரும் உன்னிடத்து கலைகள் அனைத்தையும் உணர்ந்தேன். அந்நூல் யாண்டும் இன்பத்தை தனக்கு உரிமையாக உடைய சிவத்தை பெறுதல் ஒன்றே வீடு பேரென்றும் கூறும். எந்தையே மிக இழிந்த உடம்பினை கைவிட்டு சிதாகாயம் எனும் திருவருளோடு கூடுகின்ற தலை அன்பினை உடைய ஆன்மாவே சிவத்துவம் பெறும். மானிடன் விசும்பை தோல் போற் சுருட்டுதல் வல்வோனாயின் ஈனமில் சிவனை காணா இடுப்பை சீர்விடும் மைதும் மானமார் சுருதி கூறும் வழக்கிவை யாதலாலே ஆனமர் இறையை காணும் உபாயமே அறிதல் வேண்டும். மானிடன் ஆகாயத்தை தோல் போற்றுட்ட வல்லவனானால் தாழ்வில்லாத சிவபெருமானை தரிசித்தலின்றி பிறவித் துன்பத்தினின்று நீங்கி முத்தி அடையக்கூடும் என்று பெருமை நிறைந்த வேதங்கள் எடுத்து கூறும் வழக்கு இவையாதலால் விடையூறும் பெருமானை கண்டு தரிசிக்கும் ஏதுவையே அறிதல் வேண்டும். இவ்வுவமம் பின்னும் வருமாறு வலிதால் விசும்பை பசுந்தோல் போற்றுட்ட வல்லோர் உளரேல் புடைவீங்கி எழுந்து திரண்டு உருண்ட இளவும் முலை பங்கனையன்றியும் இன்ப முத்தி அளவிற் பெறலாம் என விண்டசதர் வேதம் வைரம் 12 உவமம் சிறிது வேறுபடவும் வரும். பரமசிவன் உணர்ச்சி இன்றி பல்லுயிர்
தொகையும் என்றும் விரவிய துயர்க்கி எய்தி No, வீடு பேர் அடைந்தும் துயர்க்கு ரெய்தி வீடு துயர்க்கீரெய்தி வீடு பேர் அடைந்தும் என்றல் உருவமில் விசும்பிற்றோலை உரித்திடும் ஒப்பென்றே பெருமறை இயமல் இயம்பெற்றெண்ணில் பின்னும் ஓர் சான்றும் உண்டோ கந்த புராணம் உபதேசப்படலம். அங்கது பலவாற்றானும் அருளினை அவற்றின் உள்ளும் தீங்கர எளிதில் கூடும் உபாயமும் செப்பு என்னா ஓங்கு சீர்த்தனற்குமாரன் உரைத்தலும் செவிமடுத்து வீங்கு பேரு வகை பூப்ப விளம்புவான் நந்தியங்கோன் முத்தி பெறும் உபாயத்தினை பல வகையாலும் அருள் செய்தீர். அப்பலவுள்ளும் குற்றமற எளிதாக அடையும் உபாயத்தையும் சொல்ல கடவீர் என்று சிறப்பு மிகு சனற்குமார முனிவர் வினவிய போது நந்திதேவராகிய எமது பெருமானார் திருச்செவி சாத்தி பெருமகிழ்வு மிக தோன்ற கூறி அருள்வார். நந்திதேவர் அனுக்கிரகம். அருள் பெரு சனற்குமாரன் அருமுகன் கூறென்றுன்னை சுருதியிற் கிளந்தவாற்றால் அறிவினல் தூயை முற்றும் இருளற உணர்ந்தாய் நீயே இருந்தவத் தலைவன் கேட்டி மருளுதீர்ந்துலக முய்ய வினாயது வகுத்து சொல்வாம். பெரிய தவசிரேட்டனே கேளாய் திருவருள் பெற்ற சனற்குமார முனிவன் முருகப்பெருமான் அம்சம் என்று உன்னை வேதத்தில் கூறிய முறையால் முருகப்பெருமான் அம்சம் என்று உன்னை வேதத்தில் கூறிய முறையால் நீயே அறிவில் தூய்மையுடையாய் ஆதலை நாம் கூறிய நூல் முழுவதையும் அறியாமை அறத்தெரிந்தாய். உயிர்கள் குற்றத்தினின்று நீங்கி கடைத்தேற நீ வினாவியதையும் வகைப்படுத்தி கூறுவாம். எல்லாரும் திருஞான சம்பந்தர் தானே முருகன் அம்சம் என்ற எங்களுக்கு இன்றைக்கு இது ஒரு புது நியூஸ். அது ஒரு வெறும் சொல்லாத நியூஸ். என்ன சந்தோஷம். நந்திதேவர் அனுக்கிரகத்துல இவருக்கா படம் எடுக்கத்தான் நந்திதேவர் அனுக்கிரகத்துல சனற்குமாரர முருகன் அம்சம் நான் பொறுப்பார் அதை எடுத்து போட்டுவார். பாச்சிட்டீரா என்ன? அந்தனர் அரசர் நாய்கர் இருபிறப்பாளர் வேத மந்திரத்துக்குரியோர் 4 வகைநிலை இவர்கட்கென்ப நிந்தையில் பிரமச்சாரி நிலை உயர் மனையின் வாழ்க்கை சுந்தரவதனத்தின் வாழ்க்கை துறவரம் அந்நான்காமாள் அந்தனரும் அரசரும் வைசியரும் ஆகிய இவர் மூவரும் இருபிறப்பாளர். இவர்கள் வேத மந்திரங்களுக்கு உரிமையுடையவர். இவர்களுக்கு 4 வகை நிலைகள் கூறுவர். அந்நான்கு ஆவன பிரம்மச்சரியம், கிருகத்தம், வானபிரஸ்தம், சந்நியாசம். 4 வகை நிலை 41வது திருக்குறளின் விசேட உரை காண்க. நிந்தையில் ஏனையவற்றோடும் கூட்டுக. மந்திரத்துக்கு என்பது மந்திரத்துக்கு என குறைந்து நின்றது நிலக்கு என்றாற் போல. திருக்குறள் 149. உபநயனத்தின் பெருமாற்றம் உயிர் வேறோர் உடம்பு பெற்றது போலும் ஆதலின் இருபிறப்பு என்ப நல்வினையால் கலைகளை கற்று தான் வேறொரு புறப்பானமை கூறினான். சீவக சிந்தாமணி 405வது உரை. கருநிலை கெட்டாம் என்று படியும். ஏன் யோசிக்கிறீர்? மேலே இல்ல இந்த கரிலை கெட்டாமாயுள் 13 கருதீராரும் வருடத்தின் மறையோராதே மூவர்க்கும் மறையின் ஆசான் தெருள் உபநயனம் செய்வன் முனிவர்தங் கடன் தீர்த்தற்கு பெருவிழா மறைகள்
அரங்கம் மோதுதற் பொருட்டுமன்னோ. முனிவர் கடனைச் செய்து முடித்தற்கு ஒப்பில்லாத வேதங்களும் ஆரங்கங்களுமாகிய இவைகளை கற்றோதுவதற்கு ஆசிரியன் கருவில் நின்ற காலத்திற்கு 8ஆம் ஆண்டில் அந்தணர்க்கும் 16ஆம் ஆண்டில் அரசர்க்கும் 12ஆம் ஆண்டில் வைசியர்க்கும் வேத வழி ஞானம் பெற உபநயனம் செய்து முடிப்பான். எனவே பிறப்பிற்கு 7ஆம் ஆண்டு முதலாக கொள்க. அங்கதன் பின்னர் காமம் அறம் பொருட்போற்றினோடும் ஓங்கு சீர் பிதிரர் வானோர் கடன்களின் ஒளிவும் வேண்டி மாங்குயிற் கிளவி மென்றோள் மனைவியை மணப்பர் பின்னர் தாங்கரும் வனத்துச் செல்வர் தவம் மிக கிடைத்தல் வேண்டி. பிரமச்சரிய நிலை முற்று பெற்ற பின்னர் முனிவர் கடனை முடித்த பின்பு அறம் பொருள் இன்பங்களைப் பெறலோடும் புகழ் மிகுந்த பிதிரர் தேவர் ஆகிய இவ்விரு வகையர் கடன்களை ஒளித்தலும் ஆகிய இவற்றை விரும்பி மாமரத்தில் உள்ள குயிலிசை போலும் சொல்லையும் மெல்லிய தோளையும் உடைய வாழ்க்கை துணையை கொள்வர். பின்னர் பெறுதற்கரிய தவ மிகவும் நிரம்ப மனைவியோடும் வனம்பூவர். இவ்விங்கே கூறப்படுவன யாவும் மிருதி நூல் வழக்கு என அறிக. திருக்குறள் 7வது அதிகார அவதாரிகையில் பரிமேலழகர் எழுதுவன, அதாவது இருபிறப்பாளர் மூவரான இயல்பாக இருக்கப்படும் கடன் மூன்றனுள் முனிவர் கடன் கேள்வியானும் தேவர் கடன் வேள்வியானும் பிதுரர் கடன் புதல்வரை பெறுதலானும் அல்லது. 3 இது இருக்குது. இது இருபிறப்பாளர், இருபிறப்பு எது? இருபிறப்பர் பிதுரர் தேவர். அந்த இருபிறப்பு பிதுரர் தேவர் எழுதி வையும். இருபிறப்பு பிதுரர் தேவர் எனக்கு அனுப்பிவிடும். இருபிறப்பு பிதுரர் தேவர். அந்த இருபிறப்பால மூவற்ற இயல்பு நடக்கும். மாறது ஒன்று முனிவர் கடன் வேள்வியாலும் தேவர் கடன் வேள்வியாலும் பிதுரர் கடன் புதல்வலை பெறுதலாலும். எழுதுங்கோ. இருபிறப்பளிட்டீங்களோ பிதுரர் தேவர். பிறகு அந்த இருபிறப்பு மூவரானும் அந்த மூவரண்டா முனிவர் கடன் கேள்வியாலும் கேள்விய முனிவர் கடன் கேள்வியாலும் தேவர் கடன் கேள்வியானும் முனிவர் கடன் கேள்வி தேவர் கடன் வேள்வி பிதுரர் கடன் புதல்வலை பெறுத. இல்லாட்டி நான் ஒரு போட்டோவை எடுத்து விட்டா சரி. நல்ல அந்த அந்த இது பிறப்பு எங்களுக்கு கனடத்துல வாடுறது. சும்மா இதுகளை படிக்காம எங்களுக்குள்ள பாட்டுக்கு கற்பனை பண்றானே. சரி, நான் போட்டோ எடுத்துட்டேன். சரி. முனிவர் கடன் வேள்வியாலும் தேவர் கடன் வேள்வியானும் பிதிரர் கடன் புதல்வலை பெறுதலானும் அல்லது இருக்கப்படாமையின் அக்கடன் உறுத்தற் பொருட்டு நன்மைகளை பெறல். நீங்க வாசி. கடனெலாம் விண்ட பின்பு கருதரும் துறவிற் செல்வர் நடலை கூருலக வாழ்வை வெறுத்து நல்லறிவு தூய்தாய் இடனுடை துறவிற்கென்றே இருவகை நியாயத்தோடு மடநற நன்னூல் பற்றி மறைமுடி உணர்தல் வேண்டும். தேவர் முதலிய மூவர் கடன்களைச் செய்து முடித்த பின்பு எண்ணுதற்கரிய துறவு பூண்பர். வஞ்சம் பொய் துன்பம் ஆகியவை மிகும் உலக போகங்களை உண்டுமிழ்ந்த சோறு போல வெறுத்து நல்லறிவு மேலும் தூயதாய் ஓரிடத்து தன்னை சிறை செய்து கொள்ளாத பரந்த இடங்கொண்ட துறவறச் செலவு மேற்கொண்டு இருவகை நியாய உணர்ச்சியுடன் அறியாமை நீங்கச் சிவஞான நூலை துணையாக கொண்டு வேதத்தின் முடிவை அறிய வேண்டும். இருவகை நியாயம் பூர்வம் உத்தரம் எனப் பேரெய்தும் ஒரு வகை சிவபூசைக்காம் ஒரு வகை சிவப்பேற்றிற்க. இருவகை நியாயம் இருக்கா. நியாயம் பூர்வம் நியாயபூர்வம் உத்தரம் என பேரு. அதுல ஒன்று சிவபூசைக்காம் ஒரு சிவப்பேற்றுக்காம்.
சுருதியே இலிங்கன் சொற்சேர் வெடுத்து கோளிடமே சொல்லின் பெருபெயர் இவற்றால் மென்மை வெண்மை என்றிவற்றையாய்தல். இருவகைப்பட்ட நியாய நூல்களும் பூர்வ மீமாம்சை எனவும் உத்தர மீமாம்சை பூர்வம் உத்தரம் உத்தர மீமாம்சை எனவும் பெயர் வரும். வேதத்திற் கர்மகாண்டத்தை ஆராய்வதாகிய பூர்வ மீமாம்சை சிவபூசைக்குரியதாகும். ஞானகாண்டத்தை ஆராய்வதற்கான உத்தர மீமாம்சை சிவப்பேற்றுக்குரியதாகும். பேசுமிடத்து சுருதியும் இலிங்கமும் சொற்றொடராகிய வாக்கியங்களும் எடுத்து கோளும் தானமும் குறியீடும் ஆகிய இவ்வர்வகை கருவிகளினால் பொருள்களின் வெண்மை மென்மைகளை ஆராய்க. சுருதி இலிங்கம் முதலிய ஆறும் ஒன்றினொன்று மென்மையாவன. இப்ப இந்த உத்தர மீமாம்சையையும் பூர்வ மீமாம்சையையும் இவர் சனக்குமாரர் படிக்க போறார். அவர்கிட்ட அவர்தான் ஆசிரியர். அவர் படிப்பிக்க போறார் அவருக்கெல்லாம். கடப்படு பூசை அவர் படிப்பிச்சு கொண்டிருக்கிறார். அதான் விளக்கம் சொல்றார். 2 நியாயம் இருக்குது. ஒன்று உத்தர மீமாம்சை, மற்றது பூர்வ மீமாம்சை, மற்றது உத்தர மீமாம்சை. அந்த உத்தர மீமாம்சை சிவப்பேற்றுக்குரியது, பூர்வ மீமாம்சை சிவபூசைக்குரியது. அப்ப சிவபூசை என்றா அது இலிங்கம் தானே. அதான் நீங்க சொல்ற இங்க சொல்ற கண்ட உத்தர மீமாம்சை வேற்றுக்குரியது பேசுமிடத்து சுருதியும் இலிங்கமும் அது சொற்றொடராய வாக்கியங்களும் எடுத்துக்கொள்ளும் தானமும் குறியீடும் ஆகிய தானமும் குறியீடு இலிங்கம் தானே ஆகிய இவ்வாறு வகை கருவிகளினால் பொருள்களின் வெண்மை மென்மைகளை ஆகிய சுருதி இலிங்கம் முதலிய ஆறும் ஒன்றினொன்று மென்மையாவன். அப்பப்பா இதுகளை நாங்க படிக்கிறதுக்கு என்ன புண்ணியம் செய்தோமோ படிக்கும். கடப்படு பூசை இதுல பூர்வ மீமாம்சை சிவ பூசைக்குரியது, உத்தர மீமாம்சை சிவப்பேற்றுக்குரியது. அது முதல் அதுல சொன்னது வாய்ச்சன் அண்ணா. பூர்வ மீமாம்சை சிவபூசைக்கு, உத்தர மீமாம்சை சிவபேற்றுக்கு. அதான் சிவபூசை லிங்கத்தை தானே சிவபூசை செய்யும். உத்தர மீமாம்சை சிவபேற்றுக்குரியது. அப்ப இந்த சிவபூசையை செய்தாதான் அடுத்தபடி அடுத்தது அந்த பூசையை செய்து கொண்டு வரத்தான் அது பிறகு சிவப்பேறு வரும். ஆனா அந்த அதுல சொல்லி இருக்கணும் பேசும் இடத்து சுருதியும் இலங்கையும் இலிங்கத்துக்குத்தானே சிவபூசை செய்யறது. அதைத்தான் வாக்கியங்களும் எடுத்துக்கொள்ளும் தானமும் குறியீடும் ஆகிய இவ்வறுவகை கருவிகளினாலதான இந்த பொருள்கள் இந்த வெண்மை மென்மைகளை ஆய்க. சுருதி இலிங்கம் முதலிய ஆறும் இந்த முதலிய எண்டேக்கள் அங்க எல்லாம் வருது. சுருதி இலங்கம் சொற்றொடராகிய வாக்கியம் எடுத்துக்கொள் தானம் குறியீடு அந்த ஆறும் வருது. ஒன்றினொன்று மென்மை ஆவன. கடப்படு பூசை பூர்வ கருமநூல் நியாயத்தாகும். தொடக்கமிறப்பியாசம் அபூர்வதை பலமே சொல்லின் எடுத்துரை அறுத்தவாதம் இவ சிவப்பெருகூறக் கடுத்த உத்தர நூல் உண்மை துணிவதற்கிலிங்கம் ஆமால். கடமையால் கொள்ளப்படும் சிவபூசை பூர்வ மீமாம்சையால் பெறப்படும். சிவப்பேறு கூறற்கு அமைந்த நூல் உத்தர மீமாம்சை. உபக்கிரம உபசங்காரங்கள் அப்பியாசம் அபூர்வதை பலம் உபபத்தி அதாவது எடுத்துரை அறுத்தவாதம் இவை யாவும் உத்தர மீமாம்சையின் பொருளை உண்மை தெளிவாக கருவிகள் ஆகும். என்ன சக்குனம் இன்டர்நெட் ப்ராப்ளமே வந்துட்டு போட்டியால் சக்குனமாக்கா மியூட்ல நிக்கிறா. என்ன ப்ராப்ளம் இல்ல, வீடு திருத்தினோம் அந்த என்ன ரூமுக்கு அத செய்ய வந்துட்டோம் வாக்கல். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்பதான் நல்ல படிப்புகள் போனது. அதான் எனக்கு கவலையா இருந்தது. நீங்க போன கேளுங்க. இத வெறியாடுந்த அந்த திருநந்தி தேவர் சனக்குமாரர்
அவன் கதைகள் போகுது. இரவெறி ஆடந்தேவை இம்முறை துரிந்த ஞானி பிரணவமனுவாட் போற்றி பேதுராது உடல் சாங்காரும் பெறவிடின் அவற்கு முக்கட்பெறன் வெளிப்படுவன் பட்டாள் மருவு பேரின்பம் துய்த்து விமலனில் வாழலாமே. உலகலாம் ஒடுங்கிய அந்நிலையில் சூக்கும ஐந்தொழிலைச் செய்யும் இறைவனை இங்கு கூறிய முறையில் வைத்து தெளிந்த மெய்யறிவுடையோன் பிறளாது பிரணவ மந்திரத்தால் உடம்பு அழியும் அளவும் போற்றி துதித்திடின் அவனுக்கு முக்கட்பெரமன் வெளிப்படுவன். அங்கனம் வெளிப்பட்டால் அவ்விமலனோடு இரண்டரக் கலந்து பேரின்பன் நுகர்ந்து என்றும் ஒரு நிலை வாழலாம். படிக்க போறீங்களே, உங்களுக்கு பாருங்க படிக்கிறது பாட்டு கஷ்டமோ இல்லாட்டி வாசிக்க போறீங்களோ? அந்த பாட்டை படிச்ச அப்புறம் என்னுடையத நீங்கள் பாட்டை வாசிங்க, நான் வாசிக்கிறேன். பின்னவன் மாய வாழ்விற் பிறந்துரான் சிவமே சேர்வன் முன்னரும் சிவப்பேற்றிற்கு முறை வரும் உபாசம் ஈதாம் இந்நெறி சிறியோர் யார்க்கும் எளியதென்றெளிதாய் நேராம் அந்நெறி முக்கண் நம்மான் பதிகளின் அமர்தலாகும். வாசிங்க. பின்பு பின்பு அவன் உலக வாழ்க்கையில் பிறந்தழியாது சிவத்தையே அடைவான். நினைத்தற்கரிய சிவத்தை பெறுவதற்கு முறையாக நூல்களில் வரும் உபாயம் இதுவாகும். இவ்வுபயம் அறிவிற் சிறியோர் யாவர்க்கும் அடையத்தரியதாகும். அவர்களுக்கு எளிதாக கைகூடும் இவ்வழி முக்கண்ணனுடைய எமது இறைவன் திருத்தலங்களில் வாழ்க்கை நடத்துதல் ஆகும். ஆயிடைச்சாக்காடையின் விலங்குநாய் அடுவான் குண்டு மேய புன்மரங்களேனும் வீடு பேர் அடைவதுண்மை நீ இதற்கையங்கொள்ளே என்றலும் நெடிது வாழ்ந்து தூய சீர் நந்தி பாதம் தொழுது எதிர் குமாரன் கூறும் சில தலங்களுள் இறந்தால் மிருகமாகிய நாயும் கொடிய பெரிய பறவையும் ஓரிடத்தே மேவிய புல் மரங்களும் முற்றியடைதல் நிச்சயம் சத்தியமாகும். சத்தியமாகும். அது நான் ஆர்வமா படிச்சு கொண்டிருக்கிறேன். சிவதலங்களுள் இறந்தால் வேறு இவ்வளவு நல்ல ஒரு விஷயம். சிவதலங்களுள் இறந்தால் மிருகமாகிய நாயும் கொடிய பெரிய பறவையும் ஓரிடத்தை மேவிய புல் மரங்களும் முற்றியடைதல் சத்தியமாக. ஐயோ, உங்களை போல நானும் ஆர்வமா தான் அதை படிச்சு கொண்டு அதான் நான் நிச்சயம் எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. சத்தியமாக நீ இது பற்றி சிறிதும் ஐயப்பட வேண்டுவதில்லை என்ற அளவிலே நெடுங்காலம் மகிழ்ச்சியில் மூழ்கி பின்னர் பரிசுத்தமாகிய சிறப்பினை உடைய நந்தி தேவர் பதங்களை தொழுது சனத்குமார முனிவர் எதிர்கூறுவார். சகுணதவியக்கா, திருநந்தி தேவர் கைலாய மலையில இருக்கிற திருநந்தி தேவர் அகச்சந்தானா சாரியார். அவர் சனத்குமார முனிவற்ற ஆசிரியர் குரு. அவர் இப்ப சனத்குமாரருக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறத நாங்கள் படிக்கிறோம். இது எங்கனம் இது நடைபெறும். எங்களுக்கு அவ்வளவு கருணை, அவ்வளவு கமலா இருக்கு. சத்தங்க வர்றது டிஸ்டர்பனா இருக்குல்ல, நான் ஓ பண்றேன், நீங்க வாசிங்க, நான் கேட்கிறேன். சரி ஓகே. சீர்த்தல வாழ்க்கை ஒன்றே செவ்வழி என்றாய் ஐய பார்த்தலத்து இறைவன் மேவும் பதிகள் எண்ணிலவாம் மிக்க கீர்த்தி சாளவற்றுள் மேலாய் கிளர் சிவப்பேற்றான் முத்தி யார்த்தியன் உதவும் தானம் ஜாது நீ அருளுக என்றான். ஐயனே, சிவதல வாழ்க்கை ஒன்றே முத்திக்கு சிறந்த வழி என்று கூறினை யார் சொல்ற? சனத்குமாரர். அவருக்கு இப்படி கேட்கறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நிலவுலகில் ஐயனே, சிவதல வாழ்க்கை ஒன்றே முத்திக்கு சிறந்த வழி என்று கூறினை நிலவுலகில் இறைவன் வீட்டிற்கும் தலங்கள் எண்ணில் உள்ளன ஆகும். மிகு புகழமைந்த அத்தலங்களில் மேலாய் சிறந்த சிவத்தை பெறலால் முத்திய துன்பமின்றி எய்தற்கு இடனாய தலஞ்சாது அதனை நீ அருளுக என்றன. அப்பா,
பெரும் முயற்சியின்றி பெரும் பயன் பெருமிடஞ்சாது என்றனர். எந்த தலம் என்று சொல்லுவார் பாப்போம். சிதம்பரம் என்று தான் சொல்லுவார். படி. என்றலும் நந்தி புண்டேள் கணப்பொழுதெண்ணி முன்னால் வன்றிரல் விடையோண்டு விக்குரைத்தது மனத்துட்கொண்டான் அன்றவர் பணிந்து மைந்தா அரணுமைக்கியம்புகு மாற்றம் நன்று நீ கேட்டி என்ன வரன்முறை நவிழலுற்றான் எனத்தான் சொல்ல போறார் என்று கூறவும் நந்தியம் பெருமான் ஒரு கணம் சிந்தித்து முன்னோர் கால் மிக்க வலியமைந்த ஊர்த்தியை உடைய பெருமான் உடைய உமையம்மையார்க்கு அருளிய இதனை திருவுளங்கொண்டு அப்பொழுது இறைவனை உமையம்மையோடு பணிந்து ஞான புதல்வனே இறைவன் பெருமாட்டி கியம்பிய வல்லாற்றை செவ்விதின் கீழ் நீ கீழ் என்று வந்தவாறே சொல்ல சனக்குமார படலம் முற்று பெற்றது ஆக திருவிருத்த 413. இனி அடுத்ததுலதான் நான் சொல்ல போறேன் இந்த தலம் வந்து நாங்கள் தல விசேட படலம். ஐயோ என்ன செய்வோம், 5 மணி ஆகுது. படிப்போம் கொஞ்சத்தை இதுல கொஞ்சம் படிப்போமே. தல விசேட படலம் சிவபெருமான் திருவோலக்க சிறப்பு எழுசீரடி ஆசிரிய விருத்தம் இளைத்தவன்மணிகள் காந்தி விட்டறிக்கும் எரிசுடர் பேரொளி பரப்பு மலைக்களத்திரையை தொளப்புகுந்து திரள் சால்வானவர் நோக்காலாற்றாது விழித்துணை இமைப்பச் செய்தொருமவர் அவ்விளைவறியாதமக்கென்னே பழுத்ததோ முடிவு காலமென்று அழுங்கும் படியதோர் கனக மண்டபத்தில். படிக்கிறீங்களோ நீங்கள்? சத்தம் கேக்குதே விட்ட. சரி, நான் படிக்கிறேன். சத்தம் கேக்குது. ஓகே, நீங்க மியூட் பண்ணுங்க. பதித்துள்ள பல மணிகளும் சுடர் கேக்குறதே நல்லா கேளுங்க. பதித்துள்ள பல மணிகளும் சுடர் விட்டு வீசும் தீயொத்த சுடர் கொண்ட பெரிய ஒளிப்படலை மேகத்தையொத்த திருநீல கண்டமுடைய பெருமானை தொளப்புகுந்த வலிமை நிரம்பிய தேவர் காணும் வலியின்றி இரு விழிகளும் இமைக்கும்படி செய்யந்தொறும் அத்தேவர் இமைத்தலின் காரணத்தை அறியாராய் என்னே எங்கட்கு வாழுங்காலம் பழுத்ததோ என்று வருந்துதற்கு காரணமாகியோர் பொன்மண்டபத்தில் ஊழி முடிவில் இமையா கண்ணும் இமைக்கும் பிறவின் நேரும் மானமே கணிந்து நிற்கும் எனும் விசேட உரையில், அதாவது பழுத்தல் உடம்பு போதல் சீவக சிந்தாமணியில இருக்குதாம். இன்றைக்கு பிள்ளையாண்டியும் ராணியக்காவும் களைச்சு போச்சு. நம்ம முற்றோதல் 6-7 மணி கூட 6-7-8 மணி நேரத்துக்கு மேல இருந்தவ. திரள் தோள் இரணியன் மருது மத்திரந்த நீர் வாய்மடுத்தெழுந்த வெறிமயக்கருத்த பெருவெளி நோக்கி வெளுக்குறா மும்மல மயக்கம் தெருகென நரமா மடக்கல்தான் முழுதும் மடங்களாய் திருவடி தாங்கி உருவது கடுக்கும் மடங்களேற்றெடுத்த தொழியறி மணிப்போ பொலம் தவிசின் திருமாலாகிய நரசிங்கம் மிக்க வலிமையினையும் திரண்ட தோளினையும் உடைய இரணியன் மார்பிடை இரத்தத்தை பருகியமையால் தோன்றிய பெருமயக்கத்தை நீக்கிய பேராற்றலை நினைந்து போக்கற்கரிய மும்மலத்தாலாகிய மயக்கத்தையும் போக்கியருளுக என்று இந்நாள் முடிவடிவமும் சிங்கமேயாய் திருவடியை தாங்கி
பெயராது இருத்தலை ஒக்கும் ஆண் சிங்கத்து பிடரியின் மிசை ஒளி வீசுகின்ற மணிகளிலை இழைத்த பொன்மயமான இருக்கையின் இருள்வழி ஒரு பொருட்பெண்மொழி. அது ஏதோ நல்ல தமிழ். எரிய விந்தனையதுவர் மணிச் சடிலத் தெறிதிரை கங்கை ஊடலைந்து வருவருங்கேண்மைச் சிறுபுரைக்கிறங்கி பற்றித்தன் இருக்கையிற் கொடுபோய்த் தெருமராதளிப்பான் முழுமதி அணுகிச் செவ்வி பார்த்துறைவது மானும் விதிகதிர் தரளத் தொங்கல் சூழ் வட்ட வெண்குடை மீமிசை நிழற்ற எரி ஒளிர்ந்தாள் அணிய பவளம் போலும் சடையினிடத்து வீசுகின்ற திரையுடைய கங்கையால் அழைக்கப்பெற்று வருந்துகின்ற உறவு பூண்ட இளம்பிறைக்கு இறங்கி கைப்பற்றி தனது சந்திர மண்டலத்துக்கு கொண்டு போய் கவலுறாது காக்கும் பொருட்டு பூரண சந்திரன் நெருங்கி அதற்குரிய சமயத்தை நோக்கி இருத்தலையொக்கும் விரிந்த கிரணங்களை வீசுகின்ற முத்து தொங்கல் சூழ்ந்த சந்திர வட்டமாகிய வெண்ணிற குடமேல் நிலையச் செய்ய எரியும் பவளமும் சடையை நோக்கினாதலின் அடுத்து வரலுவமையன்று அடுக்கிய தோற்றம் விடுத்தல் பண்பே தொல்காப்பியம். தொல்லை நாட்புகழ்கள் எங்கனும் நெருங்கத் துன்றி வெற்றிடங்கள் இன்மையினால் அல்லுறாள் முடற்று பிரானிடத்துயிர்த்த அற்றை நாட்கீர்த்திகள் இருப்பால் செல்லிடம் துருவி கோட்போல் அரிமான் செலுந்தவி சொடுமணி குடைக்கீழ் எல்லையும் மேலும் வெள்ளொளி பரப்பும் இடையினிற் சாமரை இழட்ட பண்டை நாட்புகழ்கள் எவ்விடத்தும் செறிந்து நெருங்கிய வெற்றிடங்கள் இல்லாமையால் இருளை ஒத்த கண்டத்தை உடைய பிரானிடத்து அதாவது அந்நாள் உதித்த புகழ் இருமெருங்கும் சென்றடையும் இடத்தை தேடிக் களலும் பரிசு போல சிங்கம் சுமந்த தவிசிற்கு மேலும் மணிகள் பதித்த குடைக்கு கீழும் உள்ள எல்லையில் வெள்ளொளி பரப்பும் இடையே சாமரைகள் மாறி மாறி மேலோடு கீழ் அசையவும் வேட்டாங்கு வரங்கள் பெற்றேகும் விண்ணவர் அதுகொடு செருக்கி கோட்ட முற்றழியாதறிவுறுப்பவர் போல் கோட்டமுற்றலி கயமுகத்தான் வாத்திரச்சூரன் முதலியோர் செகுத்த மறுப்பொடு சுடர்வடி நெடுவேல் காட்டிய கரத்தின் அறுமுகத்தேவும் கணேசனும் இரு விடைவையங்க சிவபெருமானிடத்து விரும்பிய பொருளை விரும்பிய போதே பெற்று செல்லும் விண்ணிடத்தோர் வரத்தால் இருமாப்புற்று மனம் மாறுபட்டு அழியாது வாழ அறிவுறுத்துவோரைப் போல செந்நெறி நின்றும் பிறழ்ந்து கொடுநெறி பயின்று அழிந்த கயமுகாசுரனையும் வாழ்வலியுடைய சூரபதுமன் முதலானோரையும் முறையே அழித்த தந்தத்தையும் சுடர் விடுகின்ற வடித்த நீண்ட வேலையும் காட்டிய விநாயக பிரானும் முருகப்பெருமானும் இருமெருங்கும் விளங்க வீட்டிருக்கவும் வரவாட் பெற்ற பெயர் செல்வம் போல காட்டுதல் உணர்த்துதல். உருவினிற் பெருமை அன்றுருவிற் சிறுமையோதினும் உமைபாகன் அருளினிற் பெருமை என்றுலக அகிலமும் தெளிநெய்தரக் காட்டி மறுமலர் கிழவன் முதியோர் புறந்து மன்னிட நகுநடை குறுத்தாட் பெருவயிற்றழல்கால் ஒளி விழிப்பூதம் பெருங்கணம் மருகு நின்றேத்த வடிவால் வரும் பெருமை உண்மையிற் பெருமையுடையதன்று சிறிய சிறுமையுள்ள வடிவு பெற்றிருப்பினும் உமையொரு பாகன் அருளால் வரும் பெருமையே பெருமை என்று எல்லா உலகங்களுக்கும்
தெளியும்படி உணர்த்தி பிரமன் முதலியோர் நெருங்காமல் புறத்தொரு பக்கம் காத்திருப்பன். கண்டோர் நகுதற்கு காரணமான நடையினையுடைய குறுகிய தாளையும் பெரிய வயிற்றினையும் நெருப்பை உமிழ்ந்த கண்களையும் உடைய பெரிய பூதகணங்கள் பக்கங்கள் என்றும் துதிக்கவும், இளையர் இனமுறையர் என்று இகழார் நின்ற ஒளியோடொடுங்கப்படும். திருக்குறள் 698 என் கண்ணினை கடங்கா திருவிருவலகை காண்தொறும் கண்ணுக்கு அடங்காத கண்ணினை கடங்கா திருவிருவலகை காண்தொறும் பண்டுதான் கொண்ட வெண்ணுருவெடுப்ப கருது நீள் முகுந்தன் பிரிவிலாதொரு புடையமர்ந்த பன்னிசை மொழியால் வெனப்பும் எம்பெருமான் பார்வையும் நோக்கி மற்று எமக்கு இங்கண்ணிய எண்ணம் முற்றுற இனி என்று எழுந்த தவக்கருத்தினை மீட்ப இருவிழிகளுக்கு அடங்காத இறைவனின் திருவுருவப் பேரழகை காணுந்தொறும் முன்புதான் கொண்ட மோகினி வடிவெடுப்ப நினைந்து திருமால் இடப்பாகம் கொண்ட பன்னிசை மொழியிலாகிய அம்மையின் பேரழகையும் இறைவன் அம்மையே நோக்கலின் அப்பார்வையும் கண்டு இவ்விடத்து நினைத்த நினைவு எமக்கு முற்று பெறாது இப்பொழுது என்றெழுந்த எண்ணத்தை மீட்டடக்கவும் பெனப்பு வகுப்பழகு திரண்ட அழகு அம்மையார் உடனிருப்பும் பேரழகும் இறைவன் திருக்குறிப்பு நோக்கி முற்று பெறாதன புருடோத்தமன் கைவிட்டனன். மாட்குமால் கொள்ளும் திருவளவு கொண்டு கச்சியப்பற்ற ஏதோ இதுல கச்சியப்பர் புராணமோ என்னன்னு தெரியல. கச்சியா 108 180 கண்ணி. ஆடலைத் தொடங்கும் திருமேனி அழகினை கண்களான் மட்டு வாடரு மயல் பூண்டவராய்ச்சதியின் வழிப்பதம் பெயர்தரா நிலையை நாடகத் தலைவர் எங்கள் நடிப்பதற்கஞ்சுதும் என்னால் சேடமை வெனப்பின்னுரு பசி முதலோர் அவிநயப் செய்கையான் மறைப்ப பெருமை அமைந்த அழகினையுடைய ஊர்வசி முதலோர் நடனந்தொடங்க தோறும் இறைவனுடைய திருமேனி அழகை கண்களால் நிரப்ப பருகி தளர்ச்சியற்ற வளர்ச்சியுற மயலெய்தி தம் வசமிழந்தமையால் தாளவற்றின் வழிக கால் பெயராத நிலையை நாடகத்தைந்தொழில் நடத்தும் பிரான் திருமுன்னர் அடியேங்கள் நடிப்பதற்கு அஞ்சுகின்றேன் என்று கூறும் மாற்றத்தால் ஏமாற்றவும் அபிநயம் அங்கங்களால் அபிநயம் என்று சொல்லுவோம். நடித்தல் என்றது பொருள் வந்தது. உண்மையை நல்லளங்கமல திருவடி நோவ மறுவலும் ஓடி கல்லொளி பரப்பு மணிமுடி அழுத்தும் கடவுளர் புகையினை விளக்கு நல்லமை பணியை நான் பெற நல்கி அவர் கருள் செய்து போக்கி எல்லைதீர் கருணமலையின் ஓலக்கத்திருந்தனன் என்னையாளுடையான். திருவோலக்கா பற்றி தானே படிக்கிறோம். அதான் திருவோலக்கா ஆலயம். வளப்பமும் அழகும் அமைந்த தாமரை மலரணிய திருவடிகள் கணரும்படி மீண்டும் மீண்டும் சென்று ஒளியை பரப்புகின்ற மணிகள் அழுத்திய முடி அழுந்ததற்கு காரணாராய தேவர்கள் குலாத்தினை விளக்குகின்ற நல்ல சிவப்பணியை அடியேன் பெறுமாறு அருள் செய்து அவரவர் தமக்குள்ள குறைகளை அருள் செய்து விடை கொடுத்து அளவு தவிர்ந்த கருணை மலை போல என்னை அடிமையாக உடைய பெருமான் பேரவையில் எழுந்தருளி இருந்தனன். நந்தி தேவர் சனத்குமாரருக்கு கூறுதலின் நான் பெற என்றனர். திருநந்தி தேவர் சந்நிதி விளக்கல் அவர் தம் தோத்திரத்திலும் காண்க. இருந்தருள்
இருந்தருள் காலை வன்கீழ் இமம் பொதி அடக்கல் இன்று முருந்திள முருவற் செவ்வாய் முகுள் முலை கடவுட்கற்பிற் திருந்திளை உலகம் என்ற செல்வி தேவும் காணா பெருந்தகை அடிகள் போற்றி இது ஒன்று பேசலுற்றாள். திருவோலங்கங் கொண்டருள்கையில் வெண்ணிறமும் பனியும் நிறைந்த மலையரையன் என்ற மயிலிறகின் அடியினை ஒத்த சிறிய பற்களைச் சிவந்த வாயையும் அரம்பிய கொங்கையையும் தெய்வ கற்பினையும் திருந்திய அணிகளையும் உடைய உலகைப் பயந்த செல்வி மும்மூர்த்திகள் காண பொருந்தகையாகிய சிவபிரான் திருவடிகளிற் பணிந்து ஈதொன்றைப் பேசத் தொடங்கினாள். சிவபிரான் மும்மூர்த்திகளுக்கு அப்பாற்பட்டவன் என சபாநாயகர் தோத்தரித்து விளக்கினார். மும்மூர்த்திகள்ல ஒருத்திரன் வாரார். ஆனா சிவபெருமான் அந்த 3 பேருக்கும் மேலானவர். அவர்ல சொல்லினார் சங்கராகாரணனாய முதலையே, அதாவது சிவஞான சித்தியார்ல முதற் சூத்திரத்துல சொல்லுதாம். என பொதுப்பட கூறாது விதந்தோதியற்கு பன்னிரு திருமுறைன்னு மேற்கோள் காட்டி மும்மூர்த்திகளின் வேறானவன் முதல்வென ஆசிரியர் விளக்கி இருத்தலை நினைவு கூற உயிர்களுக்கு ஆக்கம் வினவலின் உலகுன்ற செல்வி என்றனர். அதான் சில பேர் அந்த முன்மூர்த்திகள்ல வர்றது அந்த உருத்திரன் தான் எங்கட சிவபெருமான், அவர் தான் அழித்தல தொழில. சிவபெருமான் எல்லாரையும் நடப்பிச்சு கொண்டிருக்கிறார். அது விளங்காம கதப்பினம். கடப்படம் வீடு வேறும் திருவடி காட்சி தன்னால் கிடைப்பதாம் மறையுறாய்ந்து கிளர்தவம் தியானம் நிட்டை நடைப்படி முதிர்ந்து வாய்ந்த நல்லவர்க்கன்றி உந்தன் அடித்துணை காண்டலேனோர்க்கு அரிதரிதாகும் அம்மா. வேத முடிவினை ஆராய்ந்து விளங்குகின்ற தவமும் தியானமும் சமாதியும் முறைப்படி, அதாவது முதிர்ந்து கைகூடிய நல்லவர்களுக்கு உனது திருவடி காட்சியால் முறைப்பட முத்தி பெறுதல் வாய்ப்பதாம். அத்தகையோர்க்கு அன்றி ஏனையோர்க்கு உன்னுடைய இணையடிகள் தரிசித்தல் பெரிதும் அரிதாம். நல்லார் கேட்டு சிந்தித்து தெளிந்து முதிர்ந்தோர், அதாவது சிவஞான சித்தியாரில மங்கள வாழ்த்துக்கு வருது போல இல்லாட்டி சிவஞான போதம் முதிரியா அரிது அரிது அடுக்கு துணியின் மேட்டு. ஏனையோர் விலங்கு புட்கள் இங்கினை கண்டு முத்தி மேலிடத்துறவதெல்வார் வினாதலோடும் ஊனுடை உயிர்கள் யாவும் உய்யுமா கருணை கூர்ந்து மானமர் கரத்து புத்தேள் வாய்மலர்த்தருளும் மன்னோ. ஏனையோரும் மிருகங்களும் பறவைகளும் எவ்விடத்துன்னை தரிசித்து முத்தியாகிய மேலுலகை உறுத்தல் எங்கனம் என்று வினாவிய அளவிலே உடம்பு கொண்ட உயிர்கள் யாவும் பிழைக்குமாறு திருவுள்ள வைத்து மானேந்திய திருக்கரங்களை உடைய சிவபெருமான் திருவாய் மலர்ந்த அருள் செய்வர். சிவபெருமான் விடை: அரிவரந்தகன்ற உண்கண் அலர்முளை அணங்குகள் யாம் பெறவெளி பரப்பின் வைகும் பண்பினோமுலகமெங்கும் விரவியே நிறைந்து நிற்போம் விளங்குமம் நாளாம் பாதம் தரை முதல் உலகாம் 3 பாதம் வான் தலத்துமேவும் செவ்வரி பரவி அகன்றமை உன் கண்ணையும் பூரித்த கொங்கையை முடிய தேவியே கேட்டியாம் சிதாகாச பரப்பிற் டங்கு தன்மையை உடையோம் எவ்வுலகத்தும் கலந்து நிறைந்து நிற்போம். எமது 4ஆம் பாதம் தரை முதலுலகங்களிலும் பொருந்தும் 3 பாதங்களும் மேலுலகில் பொருந்தும் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்போம் என்று அருளினார். ஆவகை யங்கு நன்மை யாவரும் அறிய மாட்டார் ஓவரும் பெருமை சான்ற உத்தம தலங்கள் தம்மின் ஏவரும் காண வாழ்வோம் என்றலும் உவகை பொங்கி யாவையத்தலங்கள் என்றார் கம்பிரார் அருளிச் செய்வார்.
அவ்வகையாக விளங்கும் நன்மை நன்மை எவரும் நம்மை அறிய நம்மை 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 எவரும் அறியும் வழியிலர். ம் ஒளியில்லாத பெருமை மிக்க உத்தம தலங்களில் யாவரும் காண வாழ்கின்றோம் என்றருள் செய்ய மகள் கூர்ந்து அங்கனம் விளங்கும் தலங்கள் யாவை என்று வினவிய அம்மைக்கு எமது பெருமான் அருள் செய்வார். இப்ப உமாதேவியாருக்கு தான் இவர் சொல்றதா படிச்சு கொண்டிருக்கிறோம். இத யார் திருநந்தி சனத்குமாரருக்கு சொல்லு கொண்டிருக்கிறார். திருச்சேது ஆலவாய் சீராப்பள்ளி தருவளவூர் திருவையாறு தருச்சூளம் இடைமருதூர் யாமென்றும் நடம்புரிய சலியா தில்லை கரிச்சாடு முதுகுன்றம் அருணகிரி திருவிஞ்சை கவினர் ஓத்தூர் மருஞ்சூளுங் குழலுமையே நின்னாடு யாம் மகிழ்ந்துரையும் வளம் சூழ் காஞ்சி. ஆஹா, மணங்கமலும் கூந்தலையுடைய உமையே திருச்சேது, அதாவது ராமேஸ்வரம், திரு ஆலவாய், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளுவூர், திருவையாறு, சோழசூழன், திருவிடைமருதூர் யாமன்று தளராது நடம்புரியும் தில்லை ரவியை போக்குகின்ற திருமுது குன்றம் பழமலை திருவண்ணாமலை விரிஞ்சிபுரம் அழகு நிறைந்த திருவோத்தூர் யாம் நின்னுடன் மகிழ்ந்து எனக்கு அழகு வருது மகிழ்ந்து வீட்டிற்கும் வளஞ்சூழ் காஞ்சி என்றும் இவர் ஆட பதஞ்சலியார் ஆக்கினர் சிதம்பரம். புரிதல் எப்பொழுதுமே இல்லை. அவர் மாதவியாருக்கு சொன்னதை திருநந்தி தேவர் அவருக்கு சொல்ல அதை நாங்கள் படிக்கிற விட இவ்வளவு சந்தோஷம் மனத்துக்கு. அப்பப்பா ஐயா இதான் சொல்றது எல்லாருக்கும் கிடைக்காது. பேரின்பம். இதுதான் சொல்றது தானே பேரின்பம். இன்றைக்கு டயர்ட் தான் ரெண்டாலும் என்ன செய்யறேன் நெடுக தொடர்ந்து நடந்து படுத்து கொண்டிருக்கலாது. ஆலவனம் காலத்தி ஆலவனம் காலத்தி திருச்சலியம் சித்தவடம் மடியார் செய்வ கோல நிறை வேடுவாக்கந் திரியம்பகத்திருக்கோகன்னம் இன்பம் சால உதவும் சைனி மாகாளம் காசி கேதாரம் என்றும் காலன்னுறும் பிரபாசம் இமயமலை மந்திரம் சீர்க்கைலையாதி திருவாலக்காடு திருக்காலத்தி திருப்பரம்பதம் சித்தவடம் சிவசாதனம் உடைய அடியார் நிறைந்த விருபாக்கம் திரியம்பகம் திருக்கோகன்னம் சார்ந்தவர்க்கு இன்பம் நிறைய உதவும் உச்ச மகாகாலம் காசி கேதாரம் என்றும் யமபயம் இல்லாத பிரபாசம் இமயமலை மந்திரம் சிறப்புடைய கைலை முதலிய சித்தவடம் திருவதிகை கருகில் உள்ள சுந்தரக்கு இறைவன், அதாவது சுந்தரக்கு இறைவன் திருவடி சூட்டிய இடம் திருவதிகை. சிவசாதனம் அழகு சைவ விடங்கின் அணி புனைந்த, அதாவது திரு விடங்கு அழகு. அந்த சித்தவடம் தான். அந்த சித்தவடத்துல நடந்ததாம். ஆனா அது திருவதிகைக்கு அருகில் இருக்குதாம். எண்ணிலவாம் ஜாமருவும் இடங்களென உரைத்தருள இறைவிகளா அண்ணலே வெற்றுள்ளம் சிறந்த தலம் யாதென்ன அருளிச் செய்வான் புண்ணியமை திருக்காஞ்சி அவற்றினும் மேம்படு புரியாம் அவ்வூர் தன்னை எண்ணினும் கேட்பினும் சொலினும் வனனினுங்கினும். ஆஹா, எண்ணினும் கேட்பினும் சொலினும் வணங்கினும் நல்கும். யாம் மேலும் இடங்கள் அளவிலாவாகும் என உரைத்தருள இறவி கேட்டு அண்ணலே இவற்றுள்ளும் சிறந்த இடம் யாதென்று வினவ அவ்விறைவர் அருளிச் செய்பவராய் அளவில்லாத சிவபுண்ணியத்துக்கிடனாய திருக்காஞ்சி ஏனைய தலங்களிலும்
மேம்படு நகரமாகும். ஊரை நினைப்பினும் செவியேற்பின், அந்த ஊரை நினைத்தாளாம், கேட்டாளாம், செவியேற்பினும் நாவாட் கூறினும் உடம்பால் பணிந்தாலும் அவர் யாவரே எனினும் அவருக்கு பேரின்பத்துக்கு காரணமாய வீட்டினை நல்கும் அது. தலைவனே, தலையாய தலங்கட்கு தலைமைத்தானம் யாதென்று வினவினார் அம்மையார். அது அடுத்தது. அப்பது என்னெஞ்ஞான்றும் மகள் கூர்ந்து நின்னொடும் நாம் அமர்வும் மவ்வூர் பற்பலர் சூழ் அபிமுத்த தலத்தினும் பட்டதுவாம் அவிமுத்தத்தின் இப்புவனங்காப்பாயாம் விச்சுவநாத பெயரான் லிங்கந்தாபி தொப்பரும் சீர் பெற வைத்தோம் காஞ்சி நகரிடத்தொரு மாமூலந்தன்னில். அக்காஞ்சியின் கண் எப்பொழுதும் யாம் முன்னுடனே வீற்றிருப்போம். அத்தலம் முனிவர் பலரும் சூழ்ந்து போற்றும் காசியினும் மேம்பாடுடையதாகும். காசியில் இப்பூமியை காத்தற் பொருட்டு யாமே விசுவநாத பெருமான் என பெயர் அமைந்த சிவலிங்க வடிவம் நிறுவி ஒப்பில்லாத சிறப்பினை அச்சிவலிங்கம் பெறும்படி அமைத்தோம். காஞ்சித்தலத்து ஒற்றை மாமரத்தின் காசியிலும் பார்க்க மேம்பட்டதாம். தோற்றும் நிலை இறுதி மறைப்ப பொருள் என்னும் ஐந்தொழிலும் நடத்த யாமே ஏற்றமுடைய கம்பநாதனெனும் திருப்பெயர் பூண்டு லிங்கமானோம். தேற்றும் இதனாட் காஞ்சியவற்றினுக்கும் அதிகமென தெளிவாய் அங்கண் போற்றி ஒரு நாளேனும் அமர்ந்துரையின் முத்து நிலை புகுதலாமா அடைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்தொழில்களை நிகழ்த்துதற் பொருட்டு யாமே உயர்வுடைய திருவேகம்பநாதன் என்னும் திருப்பெயரை தாங்கி சிவலிங்கம் ஆனோம். தெளிவிக்கும் இக்காரணத்தால் காஞ்சிபுரம் எடுத்தோதிய தலங்கள் எவற்றினுக்கும் மிக்கது என தெளிவாய அவ்விடத்தில் வழிபாடு செய்து ஒரு நாளேனும் விரும்பி தங்கினால் முத்து நிலையை பெறுதல் கைகூடும். காஞ்சிக்கு போயிருக்கிறோம், இப்படி ஒரு சிவன் கோயிலுக்கு எங்களை ஒரு தரம் போய் சொல்லி இல்லை. அந்த காமாட்சி அம்மனுக்கு தான் போனாங்க. இல்ல யாரும் சொல்லி இருப்பின பக்கத்துல சிவனும் இருக்கண்டு, நான் அதை செவி மடுக்காமல் விட்டுட்டேன். அப்ப எனக்கு இதை பற்றி தெரியாது. வழிச்செலவிற் புகுந்தேனும் மறந்தேனும் பொருளாசை மருவியேனும் களிப்பெரும் சீர்காஞ்சியினிற் கணப்பொழுது வதிந்தோறும் கலப்பர் முத்தி ஒப்பாடி பழிப்பிலா காஞ்சி என தன்னியல்வான் ஒரு பொழுதும் பகரிற் கண்ணில் ஒளிப்பெரும் பாதகம் அனைத்தும் ஒளிந்து பெருந்துறவி துறக்க வீடுதல் உண்மை. வேற்றூருக்கு அத்தலத்தின் வழியாகச் சென்றோனும் அறிவு சோர்ந்தேனும் பொருளுள்ளீட்டு முயற்சியாயினும் நீங்காத சிறப்பினையுடைய காஞ்சிபுரத்தில் கணநேரம் வசித்தவரும் முத்தியில் இரண்டரக் கலப்பர். புகழமைந்த காஞ்சி எனத் தன் முயற்சியினின்றி, அதாவது அகுத்தி பூர்வமாக ஓர்கால் சொன்னாலும் ஓர்முறை எண்ணினாலும் கழுவாயில்லாத பெரும் பாவங்கள் யாவும் அனுபவியாது கழிந்து ஸ்வர்க்கமும் முத்தியும் எய்துதல் சத்தியமாகும். அக்காஞ்சிகளினாச பொருட்டு நாம் படைத்து வைத்ததாலேயே எக்காலம் அந்நகரின் அகத்துயரும் வினைத்துயரும் எய்தாவாகும் மைக்காலஞ்சுவை அமிழ்தின் மணந்த விழிமணி நீவி அல்குள் எட்டு திக்காளர் தமை பொதியும் பெரும் கீர்த்தி நகர வளம் சிறிது கேட்டி அக்காஞ்சியை கலியுகத்தில் நேரும் கொடுமை நீங்கும்படி நாமே படைத்தது.
ஆதலால் இக்காலத்தும் அந்நகரிடத்தில் இடத்தான் வெறு துன்பமும் தீவினையான் வெறு துன்பமும் வந்து அங்கு வாழ்வாரை வாதியா ஆகும் கரிய விடமும் சுவையுடை அமிழ்தமும் கலந்த விழியையும் மேகலையும் கொய் சகமும் கொண்ட அல்குலையும் உடையோய் நகர வளத்தினை சிறு கேட்டுடுதி. கலி முதல் இனி தீங்கணுகரிய என்னண்டா அந்த நகரத்தை பற்றி சொல்ல போறார். அதான் அவ சொல்ற அந்த உமாதேவியாருக்கு சொல்றார். இவ்வளத்தையும் சொல்லி போட்டு நீ இந்த நகர நகரத்தின் வளத்தை வளத்தினை கொஞ்சம் சிறிது கேள் என்று சொல்ற. இப்ப நகரத்தை பற்றி சொல்ல போயிடும். கலி முதல் தீங்கணுகரிய வேலியனச் சூழ்பொழிலும் காவல் மாறா நிலையுடையுட்பு சேனை எனக்கு வளைவழி நந்தன நீள்வனமும் தேவ குல நிறையமென நிறைக்கமலம் குளிர்ந்தடமும் கையிலை தன்னில் இலகுருவல் கூவடென்ன பலதளியும் உடைத்தாகும் எறி நீர்காஞ்சி பசி பிணி பகை முதலிய தீங்கு அணுகுவதற்கு இடங்கொடாத வேலி போலச் சூழ்ந்த சோலையும் காவலின்றும் நீங்காமல் நிற்கும் நிலையுடைய அந்தரங்கத்தில் வைத்த சேனையைப் போல பேரன் அளவினதாகிய விழியென நீண்ட நந்தன வனமும் பல தீபமேற்றிய கோயிலை ஒப்ப நிரம்பிய தாமரை மகளுடைய குளிர்ந்த பொய்கையும் கைலை மலையில் விளங்குகின்ற பல சிகரங்கள் ஒப்ப பல கோவில்களையும் அலை வீசுகின்ற நீர்நிலைகளையும் கொண்ட காஞ்சியுடையதாகும். குவளை என்ற பேரன் நெய்தலும் குவளையும் ஆம்பலும் சங்கமும் நூலாகிய செய்குறி நுதலிய செய்குறியிட்டாம். பம்பை கம்பை புண்ணிய நீர் மஞ்சள் நதி வேகவதி பாலி சேயார் என்பன ஏழுலகமிடும் ஏழ் மாலை என ஒழுகும் எய்து ஓரை செம்பது மக்கரம் எடுத்து விரையநகர் விழிப்பது போல் தெங்கு நீளும் வம்பவிழ் பூஞ்சோலைகளும் மலை மறைத்த கதிர்போல் வியங்கும் மூதூர் வழிபட வருவோரை செந்தாமரை மலரையொத்த கரத்தை தூக்கி நகரம் விரிய அழைப்பது போல தொங்கு நீண்டு அசையும் மனம் விரிந்த பூஞ்சோலைகளுள் மேகம் மறைத்த சூரியனைப் போல இடையிடையே ஒளிவிடுகின்ற பல நகர்க்கு ஏழு உலகமும் சாத்திய மாலை போல பம்பை கம்பை புண்ணிய நதி மஞ்சள் நதி வேகவதி பாலி சேயாறு எனப்பெறும் ஏழு நதிகளும் ஒழுகும். ஐயிரு நூற்றுயர் சாகைகளா படைத்தெங்கண் அமர்ந்து வாழும் ஐயனே என் முதல் என்றெழு கோடி மனுக்கள் உபமனுவால் யார்க்கும் ஐயமறத் தெரிவிக்கும் மறைமாவின் சாரூபம் அடைந்த போலும் ஐயனரு மாம்பொழில்கள் எஞ்ஞான்றும் கனிகளரா தமாலும் மாங்கண் ஆயிரம் வேத சாலைகள் கிளைகளாக கிளைத்து அம்மரம் நிழலில் விரும்பி எழுந்தருளிருக்கும் தலைவனே, என்னுடைய தலைவரென்று 7 கோடி மந்திரங்களும் மந்திரங்களும் யாவர்க்கும் தெளிய உணர்ந்தும் வேத மாமரத்தின் சொரூபத்தை அக்கட்சியில் உள்ள அழகிய நறிய மாஞ்சோலைகள் என்று பழங்கள் மாறாது செறியும் ஆகலின் அம்மாமரத்தின் சொரூபத்தையும் சாரூபத்தையும் சோலைகளும் பெற்றன போலும் 7 வகையான முடிவுகளை கொண்ட மந்திரங்கள் நம சம்ஹாக ஸ்வாதா நம ஸ்வாஹா ஸ்வதா வசிஷ்ட் பட் ஹம்பட் என வரும். விப்பிரர்கள் முதல் நால்வர் சங்கரர் நெய் தொழிலர் மயிர்வினைஞர்
செக்கார் செப்பிடையர் தச்சர் கொல்லர் பொன்வினையர் தேவகணிகையர்கள் கூத்தர் விற்புருவ பரத்தை முதலோர் தெருக்கள் கலப்பின்றி வெவ்வேறாகி பொற்ப நீண்டு அகன்று ஒழுங்காய் மதிக்கணிசை கதிர்களென பொலியுமாங்கண் பிராமணர் முதலிய 4 வர்ணத்தவரும் அனுலோமர் முதலிய கலப்பினரும் தறிநெய்வோரும் அங்க கூட தறிநெய்றாக்கள் அங்கதானே காஞ்சிபுரம் சாரியா காஞ்சிபுரத்துல சாரி நாங்கள் போய் அங்க ஒரு நெசவு பார்த்தோம் நாங்கள் தறி நெய்வோரும் நாவிதரும் செக்காரும் எண்ணெய் வாணிகர் பேசப்படுகின்ற ஆஞரும் தச்சரும் கொல்லரும் பொற்கொல்லரும் அதாவது தட்டார் தேவகணிகையரும் கூத்தரும் வில்லையொத்த புருவத்தை உடைய பரத்தையர் முதலானோரும் வாழ்வதற்கிடனாய தெருக்கள் ஒன்றோடு ஒன்று தலைமயங்காது வெவ்வேறாய் அழகுற நீண்டு அகனது ஒழுங்குபட்டு சந்திரனுக்கு அழகு செய் கதிர்கள் போல அவ்விடத்து பொலிவுறும். நிப்பாட்டுவோம் முதனா. ஓகே ஓகே 30ஓட முடிப்போமா? இது 130 நிப்பாட்டுவோம், எனக்கு அவசரமா. ஓகே இப்ப 137 ஓகே. ஓம் நம 25ஓட நிப்பாட்டி. ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்.